இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. 8 கோடி மக்களுக்கும் அவர் சிஎம்ங்கிறதுனால எப்பயுமே அரவணை வச்சு தான் போடணும். இன்க்ளூடிங் நம்ம ஃப்ளாப் ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலினை சேர்த்துக்கும் தான் பேசுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹீ டிக்ளர்ட் ஹிம் அஸ் அ பொலிட்டிக்கல் எதிரியாகவும் டிஎம்கேவும் ஐடியாலஜிக்கல் எனிமியாக வந்து பிஜேபின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டராக தான் பார்ப்பாங்க. திமுக எப்போதுமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்ட்டி பீப்புள் மாதிரியே தான் தே வில் பிகேவ் as a சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ. பட் ஆனால் பார்ட்டி பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட்டுங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் உரையில் இப்போ நாங்கள் பல விஷயங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி செயல்படுத்துவீங்கன்ற திட்டத்தை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக அவர் வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. அதை விட்டு கருத்து என்ன சார்? வெறும் வாய்ஸ் ஓடால் மட்டுமே விட்டுட்டு இருக்க, நீ எதையுமே செய்யலை, ஓகேங்களா? அதை நாங்கள் திருப்பி கேட்டு நாங்கள் செயல்முறையில் கொண்டு வருவோங்கிறது தான் எங்களோட இது. ஆளுநர் வந்து நீங்கள் யாரோட ஸ்டாம்ப் பேடுன்னு சொல்கிறீங்க? பிஜேபி அரசோட ஸ்டாம்ப் பேடு, என்டிஏ அரசோட ஸ்டாம்ப் பேடுன்னு தான் நம்ம இதை சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? என்டிஏ அரசோட ஸ்டாம்ப் பேடு வந்து திஸ் கவர்மெண்ட் வில் ரன் ஆஸ் பர் சோஷியல் அண்ட் செக்குலர் பிரின்சிபல்ஸ்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. அவரை சொல்ல வச்சிருக்கோம்னா யாருங்க ஜெயிச்சது? இதை உங்களால் செய்ய முடியுமா? கமிஷன் ஃப்ரீ கான்ட்ராக்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. ஊழல் வந்து கேன்சர், புரிஞ்சுங்களா? இவங்க வந்து அந்த அராஜகம் பண்ணது எய்ட்ஸு, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இவங்களை கேன்சர், எய்ட்ஸ் இந்த மாதிரி பேரை கொடுத்து தான் இவங்களை எல்லாமே கூப்பிடணும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக்கார சமைஞ்சு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர்லேக்கர் அவர்கள் வந்து உரையும் வழங்கியிருக்காரு. ஏன்னா கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு சர்ச்சைகள்லாம் நடந்துருச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த சர்ச்சைகள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து முறையான ஒரு உரையை கொடுத்துருக்காரு திரு ஆர்லேக்கர். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எப்போதுமே கேட்டிங்கன்னா அது நம்ம சிஎம் சாரோட வந்து ஒரு பொறுப்பான ஒரு வேலையை தான் நான் பார்ப்பேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாபேக்காவோட தலைவராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 கோடி மக்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்ட 1,73,00,000 பீப்புளுக்கு தான் அவர் வந்து தலைவர். ஆனால் வந்து 8 கோடி மக்களுக்கும் அவர் சிஎம்ங்கிறதுனால எப்பயுமே அரவணை வச்சு தான் போடணும். இன்க்ளூடிங் நம்ம ஃப்ளாப் ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலினை சேர்த்துக்கும் தான் பேசுகிறாரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான ஒரு இது பண்ணாலும் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென் ஹி அப்ரோச் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஹி அப்ரோச் ஹிம் அஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஆனால் இங்கே நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹீ டிக்ளர்ட் ஹிம் அஸ் அ பொலிட்டிக்கல் எதிரியாகவும் டிஎம்கேவும் ஐடியாலஜிக்கல் எனிமியாக வந்து பிஜேபின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டராக தான் பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கலாம்? ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், எப்படி அணுகுமுறை பண்ணணும், எப்படி பணத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நாசூக்காக செய்கிற ஒரு விஷயந்தான் வந்து கோகேட்டரும்பாங்க. ஓகேங்களா? அந்த கோகேட்டர் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர் டெவலுங்கிறது வந்து சேவை காட்டம், ஏறி அடிக்கலாம், இல்லைன்னா ஸ்டிக்கை விட்டுட்டு போகலாம். இவங்க வந்து திமுக எப்போதுமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்ட்டி பீப்புள் மாதிரியே தான் தே வில் பிகேவ் as a சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ. பட் ஆனால் பார்ட்டி பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட்டுங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காரு. புரிஞ்சுங்களா? அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் வந்து 8 கோடி மக்களுக்கும் எது நன்மை அப்படின்றத பார்த்து அதை போய் நேராக, அதாவது இன்னைக்கு பிரதமரை பார்க்கும்போது முதல் கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா அவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓவில் வந்து பிரைம் மினிஸ்டர், கவர்னரு, ஓகேங்களா, பிரசிடென்ட்டு இவங்கன்னா வந்து பங்கேற்கிற நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பாடணும். அதாவது ஃபஸ்ட்டு தேசிய கீதம், அதுக்கப்புறம் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தான் வந்து எனி அதர் ஸ்டேட் ஆந்தம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் போய் ஃபஸ்ட் டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது போய் இது ஒரு கோரிக்கையாக வச்சார். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு கோரிக்கை, ஏன்னா அது ஒரு சட்டமாக ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டு ரெஸ்பெக்ட் இட். அதை உடச்சி எறிவேன் இது நாம் இது, ஏன்னா இந்தியாவில் நம்ம ஒரு அங்கம், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அந்த நேஷ்னல் பேட்ரியாட்டிக் ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரினா பேச மாட்டேன், புரிஞ்சுங்களா? அந்த நேஷ்னல் பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வந்து எல்லா இந்தியனுக்கும் வேணும். உன் பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுறேன் பேசாமல், நீங்கள் உன் பாஸ்போர்ட்டை எரிச்சிறேன், அப்புறம் துபாயில் இருக்கிற சொத்துக்கு, யூகேல இருக்கிற சொத்துக்கு, யூஎஸ்ல இருக்கிற சொத்துனா எப்படி போய் அனுபவிக்க போகிற? புரிஞ்சுங்களா? இங்கே கொள்ளையடிச்சதுன்னா அங்கே தானே போய் சேர்த்து வச்சிருக்க, அது இந்தியன் பாஸ்போர்ட்டு தானே. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை நாசூக்காக பேசி
புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம தேசிய கீதத்தை பாடி, புரிஞ்சுங்களா, ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொண்டு வரவர் தான் வந்து நம்ம இல்ல அதையும் வந்து இப்ப விமர்சனம் பண்ணிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடினீங்க, ஓகே. எப்பவுமே ஆளுநர் பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் ஜனகணமன பாடணும். இப்ப அதையும் ஃப்ரண்ட்ல பாடினீங்க. இப்ப அது ஒரு விமர்சனத்தை கொண்டு போறாங்க. ஓகே, அதாவது நான் தான் சொல்றேன்ல, இப்ப ஏற்பட்டவங்க நீங்க இந்தியர் கிடையாதா? தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடுறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். ஒரு இந்தியரா நீங்க வந்து எங்க தேசிய கீதம் பாடுச்சுனாலும் சரி, நீங்க எப்படி நிப்பீங்க? நீங்க எப்படி சார் நிப்பீங்க சொல்லுங்க? அட்டென்ஷன்ல நிப்பீங்க. அதே தானே நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். 2 தடவை பாடினதுனால தப்பா? ஏன் 3 தடவை பாடிட்டு போறோம்? ஏன் 4 தடவை பாடிட்டு போறோம்? என்னப்பா தப்பு? என்ன தப்பு? அதாவது குற்றம் கண்டுபிடிப்பதே வந்து தொழிலா வைத்திருக்கவர்கள், உங்க குற்றங்களே நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன யோசிக்கிறீங்களோ நீங்க வந்து ஜாலியா அந்த ஒரே ஒரு இதுல வந்து நீங்க புழல்ல போய் நீங்க நல்லா யோசிக்கலாம். ஓகே சார். நம்ம இந்த உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் உரையில இப்ப நாங்க பல விஷயங்கள் எதிர்பார்த்தோம், ஆனா பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி செயல்படுத்துவீங்கன்ற திட்டத்தை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டா அவர் வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. அதை விட்டு கருத்து என்ன சார்? இல்ல அவர் டிசப்பாயிண்டட் மட்டும் வந்து சொல்லல. ஓகேங்களா? நாங்க வந்து கொண்டு வந்த இது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டை வந்து இங்க வந்து சென்னையில நீங்க கொண்டு வரணும்ன்றது சொன்னதுல இருந்து நீங்க அதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அவர் பேசுனதை. இது எல்லாத்தையும் நாங்க சொன்னதே தான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, நீங்க சொன்னா மட்டும் தாங்க செஞ்சீங்க, உங்களால ஒன்னும் செய்ய முடியலையே. சொன்னீங்க, செஞ்சீங்களா? அது இதுக்கு ஸ்டிக்கருங்கிறாரு. இது ஸ்டிக்கர் கிடையாது. நீ எதையாச்சும் ஒண்ணு பண்ணிருந்தீன்னா அதுக்கு மேல நான் ஒட்டுறதுதான் ஸ்டிக்கரு. நீ சொன்னிய உச்சநீதிமன்றத்தை நீ வந்து இங்க கொண்டு வந்தீங்களா? ஏன்னா வழக்கறிஞரா அதை அவன் கேட்கறதுல எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு. நீங்க மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்கு திரும்பி கேட்கிறோம்னா, நீ வெறும் வாய்ஸ் ஓடால் மட்டுமே விட்டுட்டு இருக்க, நீ எதையுமே செய்யல. ஓகேங்களா? அதை நாங்க திருப்பி கேட்டு நாங்க செயல்முறையில கொண்டு வருவோங்கிறது தான் எங்களோட இது. ஃபர்ஸ்ட் நேரா போனோம், தூர்வாரணும்னு கேட்டாங்க. ஓகேங்களா? நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பன்மையா கேட்டு தூர்வாரத்துக்கு காசு வாங்கிட்டு வந்துட்டாரா இல்லையா? அதுதாங்க சேலஞ்சிங்க. ஓகேங்களா? நீங்க உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா வந்து தப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மா எப்படி காசு கொடுக்கும்? அதுவும் பேரிடர் நிவாரணத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆமா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த நித்தி ஆயோக் போனாரு. புரிஞ்சுங்களா? அந்த 2000 கோடியை வந்து அந்த பள்ளிக்காக கொடுக்குற இந்த 2000 கோடி பிஎம்சியில் கொடுக்க வேண்டிய 2000 கோடியை வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே லைட்டா சூப்பரா. புரிஞ்சுங்களா? நீ என்ன சொல்ற? எனக்கு நீ கொடுத்தே ஆகணும்ப. புரிஞ்சுங்களா? பிகாஸ் தேர் இஸ் அ புரோட்டோகாலுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர். புரிஞ்சுங்களா? நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அறவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் நரேந்திர மோடியை பிடிக்காது. புரிஞ்சுங்களா? But he is prime minister of a country. I have to respect him as a prime minister. When I see him as a BJP leader, I award him. எனக்கு பர்சனலா கேளுங்க. ஆரோக்கிய சதீஷ் வழக்கறிஞர்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடியை பிஜேபி லீடரா கேட்டீங்கன்னா, நான் வந்து அதுக்கு நீங்க தனி இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நான் கழுவி ஊத்துவேன். புரிஞ்சுங்களா? அதாவது குஜராத் கலவரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒன்லி கலவரம் பண்ணியே வந்து ஆட்சியை பிடிச்சது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா நம்ம பேசலாம். When he is becoming a prime minister of the country, அவர் செய்தது வந்து நம்ம பாராட்டணும்ல. He is a prime minister for everyone. நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் அவர் தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர் தான். நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் கேட்கணும். புரிஞ்சுக்கலாம்? நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அரசியல் ரீதியாக உங்களை பேசுறதை நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்கன்னு தான் இப்பயும் சொல்லுவேன். இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்குது. புரிஞ்சுங்களா? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து அந்த அட்வொகேட் மேல சரி வரல, அதனால அவர் ஜட்ஜ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லினா கொண்டு வந்திருக்காங்க. இங்க நம்ம பேசுறத அவர் பேரை நான் குறிப்பிடாம பேசுறேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நீங்க அரசியல் ரீதியா இருக்கிறது நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. உங்க இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை வந்து டிஸ்பிரயோகம் பண்ணாதீங்க. அவர் அரசியல் ரீதியா தான் பேசினாரு அப்படின்றத அரசியலாக மட்டுமே வச்சுக்கோங்க. அந்த 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 ஒருத்தர் ஒரு வழக்கறிஞர் ஜட்ஜா ஆக வேண்டியது இந்த ஒரு செயல்னால கெட்டு போச்சு. புரிஞ்சுங்களா? இதே தான் நான் சொல்வேன். அதனால நம்ம சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா 8 கோடி மக்களுக்கும் இன்க்ளூடிங் ஃபிளாப்புக்கும் சேர்த்து தான் அவர் சிஎம் அப்படிங்கறத அந்த ஃபிளாப் உணரணுங்கிறதா. இன்க்ளூசிவ் சிஎம்மா தான் எல்லாருக்கும் வந்து செயல்பட்டு. கண்டிப்பாக நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க, எது பண்றீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த வகையில இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் ஸ்டாலினோட வேறுபட்டு நிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரு நம்ம சொல்றத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் செக்குலர் வேர்டை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெராம்பிள்ல இருந்து எடுக்கணும்னு சொன்னது எந்த அரசு சார்? என்டிஏ அரசு. புரிஞ்சுங்களா? ஆளுநர் வந்து நீங்க யாரோட ஸ்டாம்ப் பேடுன்னு சொல்றீங்க? பிஜேபி அரசோட ஸ்டாம்ப் பேடு, என்டிஏ அரசோட ஸ்டாம்ப் பேடுன்னு தான் நம்ம இதை சொல்றோம். புரிஞ்சுங்களா? என்டிஏ அரசோட ஸ்டாம்ப் பேடு வந்து this government will run as per social and secular
பிரின்சிபல்ஸ்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. அவரை சொல்ல வச்சிருக்கோம்னா யாருங்க ஜெயிச்சது? இதை உங்களால செய்ய முடியுமா? இன்னைக்கு உட்காந்துருக்காரு மிஸ்டர் எக்ஸ், ஓகேங்களா, வீட்டில் லுங்கி கட்டிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு, ஓகேங்களா. அவளால செய்ய முடியாத இன்னைக்கு சிஎம் விஜய் சார் செஞ்சுட்டாரு. இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்களா சார் டிஎம்கே எம்எல்ஏஸ் எப்படிலாம் போயிட்டு நீங்க பேசணும் அப்படின்ட்டு? ஓகே, அதுதான் சார் அந்த பயிற்சியில தான் நான் சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் நீங்க கொடுக்குற பயிற்சி எப்படி இருக்குது? வி ஆர் ப்ரௌடு கொத்தூஸ், வி ஆர் ப்ரௌடு கொத்தடிமை, வி ஆர் ப்ரௌடு யூபிஸ் இப்படின்னு சொல்றீங்களே, அந்த பையனோட அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சார். இப்படி ஒருத்தனை வந்து பெத்து இன்னொருத்தனோட கொத்தடிமைன்னு சொல்ல வச்சா புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க சார். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்களா இருக்கலாம், நம்மளோட எதிரியோட பசங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஒரு இளைய தலைமுறை மேல ஒரு விஷத்தை கலக்குறிய, நீனா மனுஷனான்னு கேக்குறேன். தவறா வழி நீனா மனுஷனே கிடையாதுமே, மனுஷனே கிடையாது சார். சார் அவங்க அந்த பசங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் சார், புரிஞ்சுங்களா? வாட் எவர் இட் இஸ் சார். நம்ம சொசைட்டிக்கு நம்ம வந்து என்னன்னு யோசிக்கிறோம்னா, என் பிள்ளைங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சொசைட்டில வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம், புரிஞ்சுங்களா? அந்த நல்ல சொசைட்டிங்கிறது வந்து ஓம் பாட்டி கேடஸையும் சேர்த்து தான். சொசைட்டிங்கிறது எல்லாருமே சேர்த்து தான். நான் கொத்தடிமான்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வாயில தம்பி அப்படின்னா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? நீ அப்படின்னா சொல்லக்கூடாது. இது நீ வந்து சோஃபா மாடல் அரசு மாதிரி தான், புரிஞ்சா? எல்லாத்துக்கும் நம்ம சமம். நீனும் சோஃபால உட்காரு, நீ கீழே உட்காராத, புரிஞ்சுங்களா? சோஃபால உட்கார சொல்றது அதுதான் அவங்களுக்கு சோஃபா மாடல்னு வருது போல இருக்கு, புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்க சேர்மனே வந்து அவங்க கீழே உட்கார வச்சுதான் பார்ப்பாங்க. கேட்டா வந்து நாங்க வந்து சமூக நீதிம்பாங்க, புரிஞ்சுங்களா? ஆனா சேர்மனே கீழே உட்கார சொல்லுவாங்க. தோழமை கட்சிகளை வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? தோழமை கட்சிகள் ஆபீஸுக்கு இந்த முதல்வர் செக்ஸ் முதல்வர் யாராச்சும் அவங்க போயிருக்காங்களா? ஐயூமல் ஆபீஸ்க்கு யார் போயிருக்கா? இன்னைக்கு சிபிஐ ஆபீஸ்க்கு யார் போயிருக்கா? சிபிஎம் ஆபீஸ்க்கு யார் போயிருக்கா? இது நம்ம காங்கிரஸ் ஆபீஸ்க்கு யார் போயிருப்பா? இன்னைக்கு வந்து மற்ற எல்லா கட்சியும் நான் சொல்றேன், எல்லா கட்சியுமே லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எம்டிஎம்கே அவங்க வீடு, பிஎம்கே வீடு, சீமானவர்கள் வீடு, ஓகேங்களா? ஆப்போசிஷன் தோத்து போனவர்கள் லுங்கி கட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பேண்டை போடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் போன வீடு, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹி இஸ் த டவுட் இல்லை சார், இந்த மாதிரி இல்லவே இல்லை சார். ஹி ஹஸ் சேஞ்ச்டு எவ்ரிதிங் சார், ஹி ஹஸ் சேஞ்ச்டு ஆல் த ப்ரோட்டோகால் சார், புரிஞ்சுங்க? இந்த இசம்னா கிடையாது. இன்னைக்கு வந்து பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திஸ் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கமிஷன் ஃப்ரீ கான்ட்ராக்ட், ஓகே, கமிஷன் ஃப்ரீ கான்ட்ராக்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. கூட நேத்து கூட ஒருத்தர் வந்து பேசியிருந்தாங்க, இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த ஓனர்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் போன கவர்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சம் கேட்டாங்க, இந்த கவர்மெண்ட்ல எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு பாராட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் சார். இல்ல சார், அந்த நீங்க பிரைவேட் ஸ்கூல் மட்டும் நீங்க சொல்றீங்க, புரிஞ்சுங்க? பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கறது, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலோ, ஐசிஎஸ்சி ஸ்கூலோ, ஐஜிஜிஎஸ்சி ஸ்கூலோ, ஐபி ஸ்கூலோ நீங்க ஆரம்பிக்கணும்னா நீங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கணும். ஒரு நோ அப்ஜெக்ஷனுக்கு வந்து 25 lakhs, புரிஞ்சுங்களா? அண்ட் எவ்ரி இயர் ரெனியூவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs. இந்த வாட்டி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கையில கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் வந்து அப்படியே நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 ஸ்கூலுங்கிறாங்க. இன்டூ நீங்க சொன்ன 25 lakhs 5 lakhs நீங்க ஆட் பண்ணா எங்க போட்டுருன்னு பாத்துக்கோங்க. ஆனாதான் வெளியில வந்து அவங்க ஒரு நபரை பேசல சார், அவங்க யூனியனா அவங்க அசோசியேஷனா நின்று சொல்றாங்க, ஓகேங்களா? தனியார் அசோசியேஷனா நின்று. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் அவன் எங்க ஃபீஸ் வாங்குவான்? பில்லு எல்லாத்துக்கும் அதாவது படிக்க வர பசங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ராவா இந்த இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு அங்க வந்து பில்லு இல்லாம வாங்குறான். அதனால தான் இப்ப இன்னைக்கு கல்வி அமைச்சர் என்ன சொன்னாரு, தெளிவா நீ இப்ப பட்டியல் போர்டுல போடு, நீ என்ன வாங்குறியோ போர்டுல போடு, நீ எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்க வேணாம், புரிஞ்சுங்களா? நீ இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னா எல்லா செலவையும் நீ கணக்குல எழுது, கையில காசு வாங்குறதே கிடையாது. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னைக்கு பிடபிள்யூல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, புரிஞ்சுங்களா? பார்ட்டி ஃபண்டு வேணாம், ஒன்னும் வேணாம் அப்படின்ட்டாப்ல. இன்னைக்கு ரோடு போடுறவங்கன்னா நேரம் வந்து அவங்க அசோசியேஷன் வந்து பாராட்டு தெரிவிச்சுங்களா? இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப பில்டிங்க்கு கார்பரேஷன்ல பார்ட்டி ஃபண்டுன்னு எல்லாத்தையும் வாங்குறாங்க. ரியல் எஸ்டேட் கிரெடா யூனியன் அது வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சுங்களா? ஒரு யூனியன் கிடையாது சார், அசோசியேஷனா, புரிஞ்சுங்களா? அசோசியேஷனா வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க, பாராட்டு தெரிவிச்சு. ஆமா, புரிஞ்சுங்களா? இப்படிங்கும் போது இதுனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கரப்ஷனை வந்து அறவே வந்து ஒழிக்கிற மாதிரி வந்து ஒரு எடுத்த முடிவு தான் அது வந்து. அந்த திமுக கவர்மெண்ட்ல ஊழல்ன்றது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு சார். ஊழலுங்கிறது இவங்களே வந்து ஒரு கேன்சர் சார், ஓகேங்களா? இவங்களே ஒரு கேன்சர். இவங்க வந்து மற்றதுனா கேன்சரும்பாங்க.
ஓகேங்களா, இவங்களே ஒரு பெரிய கேன்சரு, இவங்களுக்கு என்ன கொடிய நோய் என்னென்ன இருக்குதோ அந்த நோய் உள்ளவங்க தான் இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணி இவங்க பண்ண இந்த ஊழலை வந்து கேன்சர், புரிஞ்சுங்களா? இவங்க வந்து அந்த அராஜகம் பண்ணது எய்ட்ஸு, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இவங்களை கேன்சரு, எய்ட்ஸு இந்த மாதிரி பேரை கொடுத்து தான் இவங்களை எல்லாமே கூப்பிடணும். இவங்களை வந்து அறவே எப்படி நம்ம வந்து அகற்றணும்னு நினைக்கிறோமோ, புரிஞ்சுங்களா? இவங்க பண்ற மன்னராட்சி, சிற்றரசராட்சி, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க தலைமை மட்டும் கிடையாது, கீழேயும் பாத்தீங்கன்னா, புரிஞ்சுங்களா? திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவன், புரிஞ்சுங்களா? அங்க இங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், இது என்னப்பா குடும்பமா வருது, பரம்பரையா வருது, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் நேருவோட பையன், புரிஞ்சுங்களா? இதுதான் திமுகவோட இது. இப்போ வழக்கு வேற போட்டிருக்காங்க இனிக்கு வருது வெற்றியை எதிர்த்து. இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். இதே மாதிரி மன்னராட்சி, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா லெப்ரசி ஆட்டம். இந்த மாதிரி இவங்க வந்து கேன்சரு, எய்ட்ஸு, லெப்ரசி இந்த மாதிரி கொடிய நோய்கள் கொண்டது தான் வந்து திமுக. அப்படிங்கும் போது இந்த மாதிரி இந்த நோய்கள்னா நீங்க வந்து தயவு செய்து குணப்படுத்திக்கோங்க, அப்பதான் உங்க கட்சி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வளரும். ஓகே, அந்த மருந்து கொடுக்க தான் தாவேக அரசு இப்ப அமைஞ்சு. ஆமா. ஆனா நாங்க வந்து அகற்ற முடியாத கேன்சரையும் சரி, லெப்ரசியும் சரி, எய்ட்ஸையும் சரி சயின்டிஃபிக்காவே வந்து மருந்து கண்டுபிடிக்கல, புரிஞ்சுங்களா? நாங்க வந்து கண்டிப்பாக மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருந்து கண்டுபிடிக்கப்படலைன்னா இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் புழல் ஜெயில. ஓகேங்களா? தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஓகே சார், அப்ப அறிவாலயம் என்ன ஹாஸ்பிடல் நினைக்கிறீங்க சார் நீங்க? எது சார்? அறிவாலயத்தை அறிவாலயம் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து கீழ்பாக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அந்த இடத்து மேலேயுமே இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. அதில் 2-3 அசோசியேஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இவங்க பட்டாவே மாற்றிட்டாங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பட்டாவை நம்ம எடுத்து பார்க்கணும், அறிவாலயம் இருக்கிற பில்டிங்கே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரில. நாங்களும் நம்ம தோழரோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, 200 வருஷத்துக்கு முன்னாடி அது யார்கிட்ட இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து சீக்கிரமா வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே சார், பல விஷயங்கள் நீங்க சேனல் மூலியமா உங்க பதில்களை அழகா சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.